முத்துக்குமரன் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாகி சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. முத்துக்குமரனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில நடந்து முடிஞ்சிருந்துச்சு. இந்த ஒரு சீசனை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது மாதிரி முத்துக்குமரன் அவர்கள் தான் வின் பண்ணியிருந்தாரு. அவரோட ஊர்ல அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோசியல் மீடியா ஃபுல்லாவே முத்துக்குமரனை பத்தி தான் ஏகப்பட்ட விஷயங்கள் உலா வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, முத்துக்குமரன் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான். என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் எதுவும் கிடையாது. முத்துக்குமரன் அவர்கள் வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மாவும் அப்பாவும் பண்ணியிருக்க முதல் வேலை அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறது, அதுவும் செக்கப்புக்கு தான். ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் முத்துக்குமரன் ரொம்ப ஆக்ரோஷமாக விளையாண்டுருந்தாரு. ஏகப்பட்ட ஃபிசிக்கல் கேம் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அக்ரெசிவாக நிறைய விஷயங்கள் இருந்துச்சு இல்லையா. அதில் இவருக்கு தலையில் அடிபட்டு இருந்துச்சு, தாவாயில் அடிபட்டு இருந்துச்சு, முதுகில் அடிபட்டு இருந்துச்சு, காலில் அடிபட்டு இருந்துச்சு. இப்படி உடம்பு முழுக்க அடிபட்டிருக்கவும் அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. இவ்வளோ நாள் ஒன்று அடிபடாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு இப்போ போய் மொத்தமாக அடிபட்டுட்டு வந்தீன்னு அழுது முதல் வேலையாக முத்துக்குமரன் அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க. அங்கே அவருக்கு ஃபுல் பாடி செக்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. மேலும் முத்துக்குமரன் அவர்கள் சாப்பாட்டிலலாம் பிக் பாஸ் வீட்டில் கண்ட்ரோலாக தான் இருந்தார். டெய்லி எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஃபிட்டாக தான் இருந்தார். அந்த விஷயத்துலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உடம்பு முழுக்க அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால வேற ஏதாவது பிரச்சனை பிற்காலத்தில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முதல் வேலையாக அவங்க குடும்பம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் செக்அப் பண்ணியிருந்திருக்காங்க. முத்துக்குமரனை செக்அப் பண்ணிட்டு மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்பவே நல்லா இருக்காரு. இருந்தாலும் அங்கங்கே ஒரு சில அடிகள் பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ரெகுலராக சாப்பிட்டு கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்களாமா. பிக் பாஸ் வீட்டுக்கு குண்டா வந்திருந்த நிறைய பேர் வந்து ஒல்லியாக போயிருந்தாங்க. நிறைய பேர் வந்து நிறைய வித்தியாசமான விஷயங்களோட தான் போயிருந்தாங்க. ஆனால் முத்துக்குமரன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே போகிறப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் வெளில வந்திருந்தாரு. என்ன முடி மட்டும்தான் நீளமாக வளர்த்துருந்தாரு. மற்றபடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தன்னை அர்ப்பணித்து ரொம்பவே சூப்பராக விளையாண்டுருந்ததுனால தான் அவருக்கு கப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, பிரபல திரைப்பட நடிகரான சத்யராஜ் அவர்களோட மகனும் மகளும், அதாவது ஆக்டர் சிபிராஜ் அவர்களும் அவங்களோட தங்கச்சி திவ்யா அவர்களும் வெவ்வேறு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து சோசியல் மீடியாவில் பேசியிருக்குது. ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதாவது சிபிராஜ் அவர்கள் விஜய் சாரோட ஃபேன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட டிவிகே கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதே போல் சத்யராஜ் அவர்கள் டிஎம்கேவோட வெறியனுங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். அவரோட பொண்ணு திவ்யாவுமே அதை அப்படியே பின்பற்றுறாங்க. அவங்க திமுகவுக்கு ஆதரவாக ஒரு சில விஷயங்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. மேலும் சமீபத்தில் விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தியிருந்தார் இல்லையா, அதுவாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக அவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் பேசும் பொருளாக இருக்குது. இதுக்கு ரெண்டு பேருமே இரண்டு விதமாக ஆன்சர் தெரிவிச்சிருக்குது. மிகப்பெரிய வைரலாக போய்கிட்டு இருக்கு. சத்யராஜ் சாரோட ஃபேமிலிக்குள்ள ஒரு பக்கம் விஜய் சாருக்கு ஆதரவு, இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய கட்சிக்கு ஆதரவு அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு வேடிக்கையான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? இதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.